பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன அறிமுகப்படுத்த போறேன்னா, ஊட்டிக்கு அருகில், அதாவது நீலகிரியில் ஒரு மனை பிரிவு தவணை முறையில் அல்லது ஃப்ளெக்ஸி பேமெண்ட்டில் நீங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் அறிமுகப்படுத்துகிறேன். பின்னாடி இருக்கிறது ஊட்டியோட நகரம். அதாவது ஊட்டியிலேருந்து தொட்டபெட்டா போகிற சாலையில் நான் நிற்கிறேன். தொட்டபெட்டா ஊட்டியை விட உயரம் அதிகம். அந்த சாலையிலேருந்து பார்க்கும்போது ஊட்டியோட உங்களுக்கான இந்த அழகான வியூ கிடைக்கும். ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலமகேந்திர படத்தில் வரும், உள்ளுமலரும் வளைந்து நிலைந்து செல்லும் பாதை மங்கை மேக கூந்தல். அதனால் வந்து இது வந்து முழுக்க நிறைய, அதாவது வளைந்த சாலைகள் நிறைந்த மலையில் மனைப்பிரிவுகள். இப்போ வந்து ஊட்டியில் மனைப்பிரிவுகள் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஹாக்கான் ஒன்று வந்துருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ஓசி வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து மைன் டிபார்ட்மெண்ட் வாங்கணும், ஜியோடெக்கில் 30 டிகிரிக்கு மேலே இருக்கணும், அதெல்லாம் ஸ்லோப் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. ரெரா வந்துருச்சு, டிடிசிபி வந்துருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து விலை மதிப்பு அதிகமாகிட்டுருக்கு, மனை மதிப்பு அதிகமாகிட்டுருக்கு. அந்த நேரத்தில் மலையில் ஏதோ ஒரு மூலையில் சின்னதாக சில்லுன்னு நீங்கள் ஒரு சின்ன ஹட்டு, ஒரு சின்னதாக ஒரு குட்டி காட்டேஜ் நீங்களே கட்டிக்கிட்டு நீங்களே இருக்கிற அளவுக்கு ஒரு 600 சதுரடியில் மனைப்பிரிவுகளை நாங்கள் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த மனைப்பிரிவுகள் ஊட்டியிலிருந்து தொட்டபெட்டா போய் அங்கேருந்து தூணேரின்னு ஒரு கிராமத்துக்கு அருகில் இருக்குது. அதுதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு வழியில் நான் காட்ட போகிறேன். நன்றி. நான் அடுத்த ஸ்பாட்லேருந்து உங்கள்கிட்ட நான் வந்து பேசுகிறேன். மழை ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அடுத்த பாயிண்ட்லேருந்து நம்ம பேசுவோம். இப்போ நான் எந்த பாயிண்டில் இருக்கேன் அப்படின்னா, ஊட்டியிலேருந்து தூணேரி நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல தொட்டபெட்டா வரணும். ஆக்சுவலாக தொட்டபெட்டா வர்றதுக்கு ஊட்டியிலேருந்து ஒரு ஜங்ஷன் இருக்குது, ஒரு ட்ரை ஜங்ஷன், 3 பாதை ஜங்ஷன் இருக்குது. அதில் முதல் ஜங்ஷன் இப்போ காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. இது இப்போ காட்டுறது வந்து தொட்டபெட்டா போகிற ஜங்ஷன் மலை. அதாவது தென்னிந்தியாவிலேயே வந்து மிக உயரமான பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிற தொட்டபெட்டா தான் ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட். நிறைய பேர் இந்த தொட்டபெட்டா வரைக்கும் வராங்க இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் தொட்டபெட்டா போகிறதுக்கு பக்கத்துலேயே ஊட்டியில் நீலகிரியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து கோத்தகிரி அப்படின்னு ஒரு டவுன் போகுது. அந்த கோத்தகிரிக்கு போகிற சாலை இது. ஆக நீங்கள் ஊட்டியிலேருந்து வரும்போது மேலே தொட்டபெட்டாக்கு வந்துடணும். தொட்டபெட்டாவில் ஊட்டி தொட்டபெட்டா போகிறோம், கோத்தகிரி போகிற இந்த சாலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடுகட்டி அப்படின்னு போகுது. அசைக்காமல் எடுங்க சார், இடுகட்டி அப்படின்னு போகுது அந்த சாலை. அப்படி இந்த வியூவில் எடுங்க. இந்த சாலையில் நாம் வந்து ஒரு சில கிலோமீட்டர் பயணத்தில் நம்மளுடைய மனை பிரிவுகளை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, நான் அடுத்த ஜங்ஷன் ஸ்பாட்டுக்கு போகிறேன். ஆக எப்போவுமே சைட்டுக்கு வரணும்னா ஊட்டி வந்துருக்கோம். அதுக்கப்புறம் தொட்டபெட்டா போகிற ரூட்டில் மேலே ஜங்ஷன் பாயிண்ட் எடுக்கணும், ட்ரை ஜங்ஷன் பாயிண்ட்டு. அதில் தொட்டபெட்டா ஜங்ஷனையும் விட்டுறணும், கொத்தகிரிக்கு போகிற ஜங்ஷனையும் விட்டுறணும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஜங்ஷனில் கீழே இறங்கணும். அப்படி என்பதை நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்த பாயிண்டில் நம்ம சந்திப்போம். இதுக்கு முன்னாடி நான் தொட்டபெட்டாவில் நின்று உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். தொட்டபெட்டா ஜங்ஷனில் இருந்துன்னு பேசிக்கிட்டு இருந்தேன், ட்ரை ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து பேசுகிறேன். அதுலேருந்து சரியாக நீங்கள் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா, அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மலையோட கிழக்கு பகுதி, மலை நாடுகள்னு சொல்லுவோம்ல, மலை கிராமங்கள் நிறைய இருக்கிற பகுதி. இந்த பகுதி அழகான மலை கிராமங்கள் இருக்கிற பகுதி. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10வது கிலோமீட்டரில் வரும் பொழுது தூணேரி அப்படின்னு ஒரு கிராமம் வரும். அதாவது அந்த தெரியுது பாருங்கள், அந்த மலை மேலே இருக்கிற அந்த ஊர் தூணேரின்ட்டு. ஊட்டியிலேருந்து ரெகுலராக அதுக்கு பஸ் இருக்குது. பள்ளிக்கூடம், பேங்க்கு, தேவையான அனைத்து வசதிகளும் அந்த தூணேரி கிராமத்தில் இருக்குது. இந்த தூணேரியை சுற்றி ஒரு நிறைய கிராமங்கள் இருக்குது. அப்படி தூணேரியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டரு வந்து பார்த்திங்கன்னா அணிக்குறை அப்படின்னு ஒரு ஊர். பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் அணிக்குறைன்னு இருக்குது. இந்த பெயர் பலகை பாருங்கள். உள்ள இந்த ரோட்டில் நாங்கள் வரும் பொழுது தூணேரிக்கு ஊருக்கு கிராமத்துக்கு போகிறதுக்கான அடையாளம் கை காட்டியும், தூணேரிக்கு அணிக்குறைக்கு போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் இருக்குது.
அணிக்குறையிலிருந்து ஊட்டி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பஸ் நேரடியாக வருது. அது வேற ரூட்டு, வேற சாலை, ரொம்ப ஷார்ட். இப்போ நாம இப்படி தொட்டபெட்டா வந்து தொட்டபெட்டாலிருந்து தூணேரி வர்றது வந்து தூரம். ஆனால் ஊட்டி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அங்கு ஒரு சாலை வழியாக அணிக்குறைக்கு வர்றது ஈஸி. ஆக 2 வழித்தடங்கள் உங்களுக்கு இருக்கு. அதாவது தொட்டபெட்டாலிருந்து தூணேரி வருவது ஒரு வழி, அடுத்து இந்த அணிக்குறை கலெக்டர் ஆஃபீஸ் ஊட்டி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அணிக்குறையிலேருந்து வருவது ஒரு வழி. இப்படி வந்தோம்னா இந்த ரோட்டுக்கு வந்துடலாம். ரொம்ப அழகான கிராமம், செழிப்பான கிராமம், வளமையான கிராமம், பச்சையான கிராமம். இதில் பக்கத்தில் இந்த தூணேரியிலேருந்து அணிக்குறை செல்லும் சாலையில் ஒரு 200 மீட்டர் தொலைவில் சாலை மேலே நாம் வந்து ஒரு சிறிய மனைப்பிரிவு தவணை திட்டத்தில் ஃப்ளெக்ஸி பேமெண்ட்டில் நம்ம போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மனைப்பிரிவுகளில் அரசு மலையில் போடுறதுல ஆயிருக்கு. பழைய மனைப்பிரிவுகள் மட்டும்தான் இப்போ உங்களால் வாங்க முடியும். இப்போ புதியதாக மனைப்பிரிவுகள் வாங்க முடியாது. ஆக நம்ம அடுத்த பாயிண்ட்டு உங்களுக்கு நான் சைட்டில் இருந்து நான் பேசுகிறேன். இந்த தூணேரி கிராமத்தையும் பார்த்துக்கங்க ஒரு வாட்டி. அந்த இங்கே ஒரு அணிக்குறைக்கு போகிற ஜங்ஷனும் இருக்குது. நான் எதிர்காலத்தில் நீங்கள் தனியாக வந்து பார்க்க வரீங்க அப்படின்னீங்கன்னா ஊட்டியிலேருந்து தொட்டபெட்டாலேருந்து தூணேரியிலேருந்து அணிக்குறை சாலையில் 200 மீட்டரில் நீங்கள் வந்து இறங்கினா போதுமானது. வாங்க நம்ம அடுத்த சைட்டுக்கு போகலாம். நம்மளோட ப்ராஜெக்ட் ஊட்டியில் தூணேரி சைட் ப்ராஜெக்டில் நான் இருக்கிறேன். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இது ஒரு புஷ்ஷஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் ஊட்டிக்காரங்கெல்லாம் பூச்செடியே புஷ்ஷஸ்ன்றாங்க. நம்ம சென்னையில் புஷ்ஷஸ்னால் என்னென்னா வேலைக்காகாத செடியாக இருக்கும். இது பார்த்தாலே ஊட்டியில் இருக்கிற புஷ்ஷஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுப்பா. இந்த புஷ்ஷஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, நான் வந்து ஒரு பத்திரப்பதிவு தடையப்போ ஒரு 2 வருஷம் வியாபாரம் பண்ணாதனால அப்படியே போர்டு அப்படியே இருந்தது. நாங்கள் விட்டுட்டோம் அந்த போர்டை. இதை அப்படியே மறைச்சி போர்டை இப்போ ஒரு பசுமை போர்டாக ஆக்கிருச்சு. இதை வெட்டலாமா வேணாமா போர்டு தெரியுமான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இது அப்படியே இருந்துட்டு போட்டோம், இது சைட்டில் வந்து இது வந்து இயற்கை காவலாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அப்படியே வச்சுட்டோம். அதாவது க்ரீனோட பச்சையாக இருக்குது கிராமம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பாருங்க எங்கள் பெயர் பலகை கூட பச்சையாக இருக்குது இந்த இடத்தோட சைட்டு. இதுக்கு கீழே அப்படியே ஸ்லோவாக கரெக்டாக கூட்டிகிட்டு வாங்க என்ன வீடியோவில். நான் அப்படியே கீழே இறங்குறேன். அதாவது இதுக்கு கீழே இந்த சாலைக்காக பேரிகார்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு கீழே இந்த புஷ்ஷஸ் இந்த பூச்செடி வளர்ந்துருக்கிற இடங்கள் எல்லாம் நம்ம சைட்டு. சார் சைட்டுனா நேரடியாக ரோடு போடுற மாதிரி தானே சார் வரைபடத்துலலாம் இருக்குது அப்படின்னா அப்படி இருக்காது. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அதாவது ஒரு பிளாட்டுக்கும் அடுத்த பிளாட்டுக்கும் வந்து ஸ்டெப் இருக்கும். அதனால் வந்து அது இறக்கம் அப்படின்னா அப்படியே டீப்பர் இறக்கம் அல்ல. அடுத்து இங்கே இருக்கிற ஊட்டி ஜியோடெக்கில் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே இருந்து 30 டிகிரிக்கு கீழே இருந்தால் வீடு கட்ட அனுமதி கிடையாது அந்த டேப்பர். ஆனால் இங்கே இருக்கிறது 30 டிகிரி கீழெல்லாம் இல்லை. இது வந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு சமமாகவே நமக்கு அங்கே சைட் இருக்குது. கிட்டத்தட்ட 180 டிகிரிலேயே அங்கே நமக்கு சைட்டு கிடைக்குது. நானும் இப்போ இறங்கி போய் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அது இன்னொன்று, இதில் ஒரு 50 பிளாட்டு தான். அதில் ஒரு கொஞ்சம் பிளாட்டு தான் எங்ககிட்ட வந்து சேல் ஆகாமல் இருக்குது. இனி வேற யாரும் ஊட்டியில் மனைப்பிரிவு வாங்கணும்னா மனைப்பிரிவு போடவே முடியாது. அப்படி இருக்கு. இந்த மாதிரி போட்ட பழைய மனைப்பிரிவுகளுக்கு தான் இன்றைக்கி வந்து கிராக்கி அதிகம். அதனால் இந்த சைட்டு இதுதான். இதை முழுமையாக அந்த மரம் எங்கே இருக்கோ அங்கே காட்டுங்க சார். அந்த மரம் அதுக்கு இந்த பக்கம் இந்த பூச்செடி புஷ்ஷஸ்ன்னு சொல்கிற இந்த பூச்செடி இருக்கிற இடம்தான் நம்மளுடைய சைட்டு. இப்போதைக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் க்ளீன் பண்ணி அதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு தெளிவான மனைப்பிரிவாக கட்டி அதில் நாங்கள் ஒரு குட்டி காட்டேஜும் கட்டி உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு இயற்கை சூழலில் ஒரு 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 மனைப்பிரிவை உருவாக்கி தரோம். நன்றி, வணக்கம். கட் பண்ணிடுங்க சார். அடுத்த நாம் இந்த மனைப்பிரிவுக்குள்ளே வரோம். இது வரைக்கும் சாலை. இந்த சாலையில் இது உள்ளே வந்து 2 சாலை வருது. 2 சாலை. இது ஒரு சாலை. இப்போ நாங்கள் வர்றது ஒரு சாலை, அங்கே ஒரு நடுவில் ஒரு சாலை வருது. மொத்தம் 2 சாலை வருது. இப்படியே நாங்கள் இறங்குறோம். ஆனால் இது வந்து 10 அடி அகல சாலை. ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஒரு 5 அடி தான் இப்போதைக்கு இருக்குது. மீதி வந்து தோட்டமாக செடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட இடத்துக்கு
ரைட் சைடு இறங்கி வரும்போது நம்ம இடம் அந்த பூக்காடா இருக்கு இல்லையா, பூக்காடா இருக்கிறது, பூக்காடை காட்டணுங்க நீங்க. பூக்காடா இருக்கிறது நம்ம சைட்டு. ஆனா வேகமா திருப்பக்கூடாது, ஸ்லோவா திருப்பணும். அப்புறம் இந்த பக்கம் இடதுபுறம் லெஃப்ட் சைடு இருக்கிறது டீ எஸ்டேட். அதாவது இந்த டீ எஸ்டேட்டுக்கும் எல்லையாக அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த ட்ரீ இருக்கு இல்லையா, அது என்ன பைன் ட்ரீன்னு நினைக்கிறேன். பைன் ட்ரீக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் நம்மளுடைய சைட். சில்வர் ஓக் ட்ரீ இருக்கு நம்ம சைட்டு. அப்படியே கிட்ட இந்த பக்கம் வாங்க. ரைட், இதை முடிச்சுங்க சார். நாம் எங்கே வந்திருக்கோன்னா சைட்டுக்கு கீழே சைட்டில் வந்திருக்கிறோம். அதாவது சாலையில் முதல்ல போர்டு கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுத்திருந்தேன் முன்னாடி. அதுலேருந்து நம்ம அப்படியே கீழே வந்தேன். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூக்காடாக இருக்குது. அப்படியே எல்லா பக்கமும் பாருங்கள் பூக்காடாக இருக்குது, தெரியுமா அந்த பக்கம். ஆக சைட்டில் பூக்காடு வந்து இங்கே வந்து ஒரு 3 மாதத்துல முளைச்சிரும். ஒரு சைட் போட்டோம்னா சைட்டில் ஒரு ஆள் வராமல் இருக்காங்க அல்லது வீடு கட்டாமல் இருக்காங்கன்னா இங்கே முடியாது இது. ஆக இப்போதைக்கு அடையாளம் சைட் பூக்காடாக இருக்கிறதெல்லாம் நம்ம சைட். ஆக இதில் ஏறக்குறைய ஒரு 50 பிளாட்டுகள் இருக்கிறது. 50 பிளாட் இருக்குது. இதில் பகுதி விற்றுருக்கு, பகுதி விற்காமல் இருக்குது. அந்த பிளாட்டுகளை தான் இப்போ நாங்கள் வந்து விற்பனை செய்வதற்கு வேலை செய்யறதுக்கு இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ இதில் என்னன்னா இந்த இது வந்து பழைய சைட்டு, 2016க்கு முன்னாடி போட்ட சைட்டு. அதனால் வந்து இந்த ஆக்காவோட சிக்கல் இதெல்லாம் வராது. சீக்கிரம் இது வந்து பதிவுக்கு வந்துடும். பதிவுக்கு வர முடியாத சைட்டெல்லாம் நிறைய இருக்குது இங்கே சுற்றி. ஆக உங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இதில் வந்து நீங்கள் சொத்தை வாங்க போகிறீங்கன்னா பணம் எப்படி கட்டணும்னா ஒரு 24 மாதத்துக்குள்ளே கட்டிக்கலாம். ஒரு சேமிப்பு மாதிரி ஒரு 36 மாதத்துக்குள்ளே கட்டிக்கலாம். ஈக்குவலாகவும் பிரித்து கட்டிக்கலாம். அல்லது ஃப்ளெக்ஸியாக உங்களுக்கு எப்போ பணம் கிடைக்குதோ அப்போவும் நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி கட்டிக்கலாம். அது ஆக மொத்தம் எவ்வளோ கட்டிக்கலாம். இந்த சைட்டோட எல்லையை நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த பக்கம் டீ எஸ்டேட்டு, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு டீட்டெயிலாக காட்டுங்க. இந்த பக்கம் டீ எஸ்டேட்டு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஓக் மரங்கள் அந்த பக்கம் சில்வர் ஓக் மரங்கள் இருக்கு. ஆக இதுதான் இந்த இடத்தோட லொக்கேஷன். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை வாங்கணும்னு விரும்புறீங்க, எப்படி எங்களை தொடர்பு கொள்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபுக்கு கீழே இந்த வீடியோக்கு காணொலிக்கு கீழே எண்கள் இருக்கும். அந்த எண்கள் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 9841637982, 9841637982. இது வந்து ரவீந்திரன் சாரோட நம்பர். ரவீந்திரன் மார்க்கெட்டிங் ஹெட் அவரோட நம்பர். அவர் இந்த பிஸ்னஸை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு கொடுப்பார். அடுத்து 8344489222, 8344489222. பாலகிருஷ்ணன் சார், இது மார்க்கெட்டிங் சீஃப். இவர் ஒரு மார்க்கெட்டிங் ஹெட்டு, இவர் ஒரு நம்பர். இது இவங்க 2 பேரும் வந்து நிச்சயமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சைட்டை காட்டி உங்களை நேரடியாக சந்தித்து இதற்கான அனைத்து A to Z, அதாவது இல்லை லாகின் ஆகுறதுலேருந்து என்டர் ஆகுறதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் உங்களை க்ளோஸ் வாட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான தரமான குவாலிட்டியான சேவைகளை அவங்க நிச்சயமாக வழங்குவாங்க. ஒரு பெஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு இவங்க கையை தவிர வேறு யார்கிட்டையும் தமிழ்நாட்டிலே கிடைக்காது. ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா அவ்வளோ அழகாக கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு, கஸ்டமரை வந்து உள்ளே கொண்டு வரதுலேருந்து வெளியே கொண்டு போய் முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ அழகாக கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்களே அது சொத்து வாங்குற அவங்க தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சம்சாரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆக வீடியோ முடிக்கிறேன். நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் மதுராந்தகம் சுரேஷ் அவர்கள், ரவீந்திரன் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் ஆகிய நாங்கள் எங்கள் குழுவினர் அனைவருமே நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.